மதிப்புக்குரிய அறிவிப்பாளர் அண்ணன் திரு சதீசீலன் அவர்களே, காலாஞ்சி வாங்கும்படி அன்போடு ஆலய தலைவர் வாங்க, சிவா, ராஜமோகன், இன்னும் மற்றும் பல நிறைய வந்திருக்கிறாங்க, ராமு, அதே மாதிரி என்னோடு பிணைய மாநிலத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, கிடா மாநிலத்தில் வந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த வட்டாரத்திலே நிறைய தாய்மார்கள், பெரியவர்கள், குழந்தைகள், சகோதர சகோதரர்கள் அனைவரும் திரளாக இன்றைக்கு இந்த உபயத்துக்கு வந்து கலந்து கொண்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் முதற்கு நன்றி. உலகத்திலேயே, அதாவது உலகத்திலே மதத்திலே ரொம்ப உயர்ந்த மதம் நம்ம சொல்றது இந்து மதம். ஏனென்றால் அதுல தாய்மார்களுக்கு பெரிய அந்தஸ்து கொடுத்திருக்கு. குறிப்பா பெண்களுக்கு சக்தியிலேயே சிவம் இல்லை, சக்தியிலேயே சிவம் இல்லை. சக்தி என்பது ஒரு பெண், ஒரு தாய். அந்த சக்திக்கு ஒரு உயரிய இடத்தை கொடுத்து நம் மதத்தில் பெண்களை எவ்வளவு உச்சத்தில் வைக்க முடியுமோ அவ்வளவு உச்சத்தில் வைத்து நாம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னாக்கா, எல்லாருக்கும் பசி எடுக்குதுங்களா? பசி ஒரு பகுதி இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் வச்சிருந்தேன். நான் அதிகம் பேச மாட்டேன். ஏன்னா பேசும்போது அங்க நீங்க கதை பேசுறீங்கன்னா நான் என்ன சொல்ல போறேன்னு புரியாது. நம்மளுடைய மதத்தில் எப்படி சக்தி என்ற அந்த உரிய பெரிய, அதாவது யாருக்குமே கிடைக்காத இடம் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க மாரியாத்தா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த வட்டாரத்தில் மாரியம்மன் கோயில் தானே, காளியாத்தாவா? மாரியாத்தா, காளியாத்தா, காளியாத்தா, காளியா, காளி. இந்த காளியாத்தா கோயில் நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க கூட வர முடியாதுங்க, இது உண்மை. அந்த ஆத்தா மனம் வைக்கணும். அந்த ஆத்தா மனம் வைத்தால்தான் நீங்க இங்க வர முடியும். ரொம்ப பேரு நான் பெருசு அப்படியே அவங்க பேசுறத பார்க்கணும். அப்படியே அந்த அரகன், அதாவது தலைகணம் பிடிச்சு பேசுவாங்க. நான் தான் ரொம்ப பெரியவன், நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த ஆத்தா நினைத்தால் ஒரு நொடியில் நம்ம எல்லாம் காணா போயிருவோமா? அதே மாதிரிதான் இந்த நாட்டிலேயே எப்படி மகாகவி பாரதியார் சொன்னாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சக்தி 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 என்று சொல்லு, சக்தி 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 என்று சொல்லு, சஞ்சலங்கள் யாவும் வெல்லு என்று சொன்னாங்க. சக்தி 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 என்று சொல்லு, சஞ்சலங்கள் யாவும் வெல்லு என்று மகாகவி பாரதியார் சொன்னார். எப்போதெல்லாம் நம்ம சக்தியை பத்தி நினைக்கிறோமோ நம்மளை அறியாம நமக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தி தோன்றும். இப்ப நமக்கிடையே மாபெரும் சக்தி தோன்றிருக்கிறதுனா அது மக்கள் சக்தி. இந்த மக்கள் சக்தி தோன்றிய பிறகு ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு இந்த நாட்டில் தமிழக பூரா தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சு விட்டோம். நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா ஒண்ணு முக்கியம், பிரச்சனைலாம் தனியா வச்சுட்டு நம்ம எல்லோரும் ஒண்ணு சேரணும். ஒற்றுமை. எப்பொழுதும் நம்ம ஒற்றுமையா நினைக்கிறோமோ, இமய போல பிரச்சனை வந்தா கூட நம்மலாம் அதை பார்த்து அப்படியே புன்னகை சிரிப்பு சிரிக்கலாம். பிரச்சனை யாருக்குமே இல்ல போதும், அந்த பிரச்சனை ஒரு பார்த்து பயந்து 100 கிலோமீட்டர் ஓடுமா? உங்களே பயந்து என்னடா நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுக்கிறோம், சோதனை கொடுக்கிறோம், ஆனா இவன் பார்த்து சிரிக்கிறானேன்னு சொல்லி சிரித்து பாருங்கள். வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடும். எனக்கு வர துன்பங்க நீங்க பக்கத்துல இருந்து கூட நிற்க முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு அவ்வளவு 100 பிரச்சனை. ஆனா இந்த மக்கள் சக்திக்கு மேல ஒரு இறை சக்தி இருக்கிறது. அந்த நம்பிக்கையில நம்ம எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்புங்கள், நம்புங்கள். தெய்வம் ஒன்று இருக்கிறது.
சத்தியமும் தர்மமும் எப்போதும் தோற்றதில்லை. நான் அதெல்லாம் அனுதினமும் சொல்லுவேன். நம்ம எப்போதெல்லாம் அந்த சக்தியை நினைக்கிறோமோ நம்ம இடையே ஒரு மாபெரும் சக்தி உள்ளுக்கு தோன்றும். அப்ப நிபம் திபால் மக்கள் சக்தி இன்றைக்கு அந்த அவர்களோட உதயம், அவருக்கும் இந்த வேலை நன்றி சொல்வோம். நம் மதப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்திரா தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர்.எஸ். தனஞ்சன் அவர்களே, விநாயக மாநிலத்தில் வந்திருக்கும் ஒருங்கிணைப்பாளர்களே, பேரா மாநிலத்தில் வந்திருக்கும் ஒருங்கிணைப்பாளர்களே, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால எல்லா பேரும் டைம் ஆயிடும், எல்லாத்துக்கும் பசிக்குது இல்லையா? ஸோ மற்றும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர்கள் விசா சட்டத்தில் கருத்து வச்சிருக்காங்க தெரியும். அதே போல திரு வேதமூர்த்தி அவர்கள் லண்டனில், அவருக்கும் இருதய பிரச்சனை. வேதமூர்த்திகள்லாம் எல்லாத்துக்கும் இருதய பிரச்சனை இருக்கும், எனக்கும் இருதய பிரச்சனை தான், என் பேர வேதமூர்த்தி தான். அதனால இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்காக வேண்டி போராடுறாங்க என்று சொன்னா நமக்காக வேண்டி, நமது தலைமுறைக்காக வேண்டி, இளைஞர்களுக்காக, வருங்காலத்தில் இவர்களெல்லாம் நன்றாக உயர்ந்த நிலையில் வாழ வேணும். இந்த நாடு நமது நாடு, நமக்கு எல்லா விதமான அங்கீகாரம், அங்கேக்கு போறதுக்கோ எங்க போறதுக்கோ ரெடி, உயிரை கொடுக்க கூட ரெடி. ஆனால் நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோமா என்றுதான் இப்ப அதோட ஒரு கேள்வி. ஒற்றுமை, we are the king makers. ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா we are the king makers. இந்த அரசாங்கத்தை, நம்மளுக்கு எந்த அரசாங்கம் வேணும்ன்றத இந்திய சமுதாயம் தான் நிர்ணயிக்க முடியும். ஒவ்வொரு எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகளாக எலெக்ஷன் நடந்தப்ப நம்மளை ஒரு செல்லா காசாக மதிச்சாங்க நமக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியும் இந்தியர்களோட ஓட்டு ரொம்ப முக்கியம். என்னடா ஆலயத்துல ஓட்டை பத்தி பேசுறோமே, எலெக்ஷன் பத்தி பேசுறோமேன்றத கேட்கலாம். ஆனா இதை இங்கதான் பேசணும். அவங்க பேசுறாங்க, நம்ம பேசக்கூடாதா? ஆனால் வருகின்ற காலத்தில் தேர்தலில் நாம் ஒற்றுமையாக இருந்து ஓட்டு போட வேண்டும். நமது ஓட்டு தான் முக்கியம். நம்ம எங்க ஓட்டு போடுறோமோ, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ அவங்க தான் அரசியல் கட்சி அதாவது அரசாங்கம் அமைக்க முடியும். இதை நீங்க மறந்துடக்கூடாது. எப்பவும் சரி, நம்ம ஓட்டு போட்டு சரியா போட்டா தான் அரசாங்கத்தை அமைக்க முடியும். அதனால கரெக்டா ஒற்றுமையா இருந்து ஒரே கட்சிக்கு போட வேண்டும். கூத்தாடி 2 பட்டா அதுதான் போட முடியும் இல்லையா? கொண்டாடு